உறவுகள் மேம்பட அப்படிங்கிற தலைப்பில் தான் இப்போ நான் பேச போகிறேன். உறவுகள் மேம்பட அப்படின்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் எல்லா சூழ்நிலைகளையும் அவனாலேயே சமாளிக்க முடியாதுங்கிற ஒரு பட்சத்தில் அவனுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் தேவைப்படுது. அந்த மாரல் சப்போர்ட் தான் சொந்தங்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள். இப்போ சொந்தன்றது என்னென்னா, எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா சொந்தங்களும் பங்கெடுத்துக்க முடியாது. ஒரு சில சொந்தங்கள் சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்கும், ஒரு சில சொந்தங்கள் கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கும், ஒரு சில சொந்தங்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கூடவே வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்பத்தில் மட்டுமே பங்கெடுத்துக்கூடிய சொந்தங்களை ஐயோ கஷ்டத்துக்கு வர மாட்டேன்றாங்களேன்னு நம்ம மன வருத்தப்படக்கூடாது. அதே போல் கஷ்டத்தில் வரக்கூடிய சொந்தங்களை ஐயோ அவங்க இன்பத்தில் பங்கெடுத்துக்க மாட்டேன்றாங்களேன்னு நம்ம வருத்தமும் படக்கூடாது. ஒரு மனுஷன் எப்படி இருக்குன்னா, தண்ணி மேலே மிதக்கிற ஒரு இலையாக தான் அவனுடைய வாழ்நாள் இருக்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் அவன் எந்த தண்ணியிலையும் தவழ முடியும், மிதக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவன் எல்லா சூழ்நிலையும் தன்னை மனசளவில் நொந்துக்கிட்டு தான் வாழணும். அதனால தான் இதுக்கு தான் ஒரு கவிதை சொல்லுவாங்க. ஒரு சில உறவுகள் மனசோடு, ஒரு சில உறவுகள் இதழோடு, ஒரு சில உறவுகள் வார்த்தையோடு, ஒரு சில உறவுகள் முகத்தோடு, ஒரு சில உறவுகள் துன்பத்தோடு, ஒரு சில உறவுகள் இன்பத்தோடு. இப்போது ஒரு பந்தன்றது வேறு, சொந்தன்றது வேறு. பந்தங்கிறது என்னென்னா கணவன், மனைவி, பிள்ளை, இவங்களாம் தான் பந்தம். சொந்தம் அப்படிங்கிறது என்னென்னா அண்ணன், பங்காளி, மாமன், மச்சான், இந்த மாதிரி உறவுகள்லாம் சொந்தங்கள். இன்னும் சொல்லப்போனால் பந்தத்தில் மாமனார், மாமியார்லாம் கூட வருவாங்க, அப்பா அம்மாவும் வருவாங்க. அதனால தான் சொந்தங்களை நம்ம எந்த சூழ்நிலையும் இருக்கவும் கூடாது. முகழ்ந்து, அதாவது அவங்கள முகழ்ந்து ஏற்றுக்கவும் கூடாது. அவங்கக்கிட்ட எப்போவுமே ஒரே நிலையாக நம்ம பழகணும்னா சொந்தத்துக்கிட்ட நம்ம என்றைக்குமே மரியாதையும் மதிப்பாகவும் வாழலாம். ஐயோ அவங்க நம்ம கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கலன்னு நம்ம ஒருத்தரும் படக்கூடாது. ஐயோ நம்ம சந்தோஷத்தில் அவங்க பங்கெடுத்துக்கலன்னு நம்ம வேதனையும் படக்கூடாது. ஏன்னா மனுஷனுடைய சொல்லு எப்படி சூழ்நிலை எப்படின்னா ஒரு நிலையாக இருக்கிறதில்ல. அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. காரணம், ஒரு மனுஷனுடைய யதார்த்தமே சூழ்நிலையை பொறுத்து தான் அமையுது. அந்த சூழ்நிலை தான் அவனுடைய பாவனைகளை மாற்றும். நேற்று நம்மக்கிட்ட சிரித்து பேசணும்னு இன்றைக்கி முகத்தை காட்டுவான். இன்றைக்கி முகத்தை காட்டுறவர் நாளைக்கு சிரித்து பேசுவார். ஐயோ நேற்று நம்மக்கிட்ட நல்லா தானே பழகினாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் நேற்று அவருடைய சூழ்நிலை வேறையாக இருக்கும், இன்றைக்கி அவருடைய சூழ்நிலை வேறையாக இருக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துலையே பார்த்திங்கன்னா, முதலாளி இருக்கும்போது ஒரு மாதிரி நடந்துப்பாங்க, முதலாளி இல்லாதப்போ ஒரு மாதிரி நடந்துப்பாங்க. இது இதனால் அவங்க பெரிய அறிவியல் ஆகிட்டாங்கன்றதுலாம் அர்த்தம் இல்லை. முதலாளி இருக்கும்போது வேலை செஞ்சால் முதலாளி நம்மளை பாராட்டுவார், ஒரு இன்க்ரிமெண்ட் போடுவார்ன்ற எண்ணம். முதலாளி இல்லாதப்போ வேலை செஞ்சால் யாரா கண்டுக்க போகிற அப்படிங்கிற ஒரு ஏளனமான ஒரு தன்மை, அசால்ட்டுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அசால்ட்டாக நடந்துக்கிறது. அதாவது ஏகபித்த மனசோடு நடந்துக்கிறது, பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுதான் சூழ்நிலையை பொறுத்து மனுஷர்கள் வாழ்வது. இதுதான் உறவுகள் மேம்பட. அதனால் எல்லா மனுஷனோடும் நம்ம சந்தோஷமாக வாழணும். கஷ்டமாக அவங்க கொடுக்குற கஷ்டத்தையும் ஏற்றுக்கணும். நம்முடைய வாழ்நாளே தண்ணி மேல் மிதக்கூடிய இலையை போல் தான் இருக்கும்.